Hello, 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 hello. So, இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் பார்ப்போம் மார்க்கெட்ல? சூப்பர். இந்த லெவல் ஒரு கோடு போட்டிருக்காங்களா? இது எதுக்காக போட்டிருக்கேன்? ரொம்ப யோசிக்கிறேன் தான். 0.618 தான் ஆக்சுவலா. ஐயோ, பார்த்தீங்களா? இல்லை, இந்த லைன் இல்லை. ஸோ, இது இந்த லெவலும் எழுதியாச்சு. ஸோ, எதுக்கு போட்டேன் எனக்கும் தெரியல. ஸோ, அடிச்சிடறேன். ஸோ, நல்லா ஸ்டூடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன ஆயிட்டுன்னு ஒரு 5 மினிட்ஸ் வரை பார்த்துட்டு வந்துடலாம். சுக் ஆஃப். மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனோடனே ஒரு ஃபுல் சைடுவேஸ். இதோக்குள்ளேயே போட்டு நோட்டி இருந்திருக்காங்க. பட் என்ன நடந்திருக்கும்? ஃபுல்லா செல்லிங் தான் பண்ணியிருப்பாங்க. செல்லர்ஸ்க்கு ப்ராஃபிட். பட் இந்த நேத்து இந்த லெவல்ல வாங்கினவனுக்கெல்லாம் ப்ராஃபிட் தானே. ஓகே. ஸோ இன்னைக்கு என்டையர் டே சைடுவேஸ். நான் கூட ஒரு வீடியோல பார்த்தேன் இந்த மாதிரி தான் இருக்குன்ட்டு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இன்னைக்கு என்டையர் டே வந்து ச- ஒரு சைட்வேஸ் தான். ஆனா அதோட ஸ்விங் நம்ம பார்த்தோம்னா லிட்ரலி இதான் லோவோ இல்லை இதான் ஹைன்னு வச்சுக்கலாம். இங்க இருந்து இதான் லோ. இந்த லோ வரைக்கும் பார்த்தா லிட்ரலி 150 பாயிண்ட்ஸ். இது வந்து ஒரு டிகே ஆக வேண்டிய சுச்சுவேஷன். டிகேன்னு சொல்ல முடியாது, ஒரு டைம் டைம் கரெக்ஷன் வச்சுக்கலாமே. இப்படி பார்த்தா மேபி ஃபீல் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக சைடுவேஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ நாளைக்கு என்ன ஆகும்? நாளைக்கு அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன சொல்லியிருப்பேன், ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படி சொன்னேன்னா, இவ்வளோ நாள் லிட்டரலி இந்த கட்டம் எடுத்துக்கிட்டு வரேன். இங்கேருந்து 1 2 4 5 6 7 8 8 நாளோட பெரிய பிரேக் அடிச்சிருக்கு. லிட்டரலி 8 நாளோட ரேஞ்சை பிரேக் அடிச்சுட்டு ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இதோட மொமெண்டம் பாஸ் ஆகுங்கிறது நல்ல ஒரு பிக்கப் கிடைக்கும். ஸோ க்ளோஸ் வச்சனால அடுத்த நாள் வந்து நான் ஃபாலோ அப் ஆகும் நினைக்கிறேன். 2 கண்டினியூ ஆகும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ 2 கண்டினியூ ஆயிருக்கு. லிட்டரலி அப் ட்ரெண்ட் ஆயிருக்கு. இங்க பார்த்தோம்னா பெருசாக தெரியாது, ஆனால் இங்கே பார்த்தா தெரியும். ஸோ இது மந்த்லி கண்டினியூ பார்த்தா தெரியும். ஏன் அது காமிக்கிறேன்னா, அது வீக்லி கேண்டில் அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனால அது பெருசாக தெரியல. மந்த்லியில் பார்த்தனால டிஃபரன்ஸ் இருக்கா. ஸோ லாஸ்ட் 1 வீக் சைட்வேஸ் பிரேக் பண்ணி இதுக்கு மேலே ஏறி இருக்கு. ஸோ மார்க்கெட்டில் ஒரு டியூன் மாறுது, அதாவது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நாளைக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஒரு ஒரு ரிவர்சல் கேண்டில். லிட்ரலி இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாமா? நீங்கள் க்ளோஸ் ஆனிச்சா எப்படி இப்படி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இது வந்து ரெட் கலர்ல போட்டுருக்குது. நான் இது வேற சரி. இப்படி இப்படி வரும்னு எதிர்பார்க்கலாமா நாளைக்கு? நாளைக்கு வந்து லிட்டரலி இந்த 24,000 வந்து நீங்கள் சார் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆனிச்சா, அங்கேருந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் நாளைக்கு ஃபாலோ ஆகலாம்.
ஒருவேளை அப்படி ஃபாலோ ஆனுச்சுன்னா நெக்ஸ்ட் டே வந்து ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். ஏன் சொல்ல வரேன்னா இது வந்து ஒரு என்ன சொல்றது, எப்படி சொல்ல வருது, ஒரு ஹெல்தி கரெக்ஷன் வச்சுக்கோங்களேன். ஒரு கரெக்ஷன் வந்து திரும்பி அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. அந்த மாதிரி நான் சொல்ல வரது புரியுதுங்களா? சொல்றேன், இப்படி இவ்வளவு தூரம் ஏறி ஒரு சின்ன கரெக்ஷனு, நெக்ஸ்ட் இப்படி ஏறும்பொழுது அப்புறம் இப்படி ஹையர் அந்த மாதிரி போகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா ஒரே அடியா ஏறிட்டா அதை பிடிச்சி ஒரே அடியா அடிச்சு விடுவாங்க. ஸோ லிட்டரலி பொறுமையாக ஏறும்பொழுது ரெண்டு இந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும், பொறுமையாக ஏறுவாங்க. ஸோ இப்போ ஒரு 1 hour 30 minutes பார்த்தா முடியாது, தாண்டி அதை மட்டும் மாற்றி மாற்றி கற்றுக்கணும். ஸோ அதான் கைஸ், எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதுதான். ஒரு ஒரு ஃபால் நாளைக்கு அப்படி இப்படின்னு மார்க்கெட்டு நகர்ந்து கீழே இறக்கிடுவாங்க. எக்ஸ்பெக்ட் இல்லை, ஒரு இங்கே வந்து கூட தொட்டுட்டு போகலாம் மேபி. லிட்டரலி இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு நம்ம லெவல் நான் இப்போ கொஞ்சம் மார்க் பண்ணுறேன். அதை வந்து நாளைக்கு நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. லிட்டரலி இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த இடம் வந்து வாய்ப்பே இல்லை, அதனால விட்டுறலாம். இந்த இடம் இன்னைக்கு க்ளோசிங், இந்த இடம் வந்து ஒரு ரெஸ்டன்ஸ். இப்போ 2 இடம் கிடைச்சிருக்கோம். இந்த 2 இடத்துல நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். யூஎஸ் மார்க்கெட் இந்த கண்டிஷன்ல எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கானே, 2% 3%ன்னு அப்படி யோசிக்கக்கூடாது. விடிய காத்தா பார்த்தா கீழே இறங்கி கிடப்பான். என்ன நடக்கும் நடந்து போகுது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்றது நாளைக்கு இல்லை மறுநாள் ஒரு சின்ன கரெக்ஷன், அப்படி இல்லைன்னா வழக்கம் போல ஒரு கேப் தான். கேப் அப்புங்கிறனால வசதி தெரியுது. ஸோ நம்ம மார்க்கெட்டு நாளைக்கு கேப் அப் ஆனிச்சுன்னா ஒன்றும் இல்லை மிஸ், மறுபடியும் சைட்வேஸ் தான் போகும். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 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 பேட்டர்ன் செஞ்சிருக்கோம். லிட்டரலி இன்னைக்கு மார்க்கெட்டு நேரத்தை விட இன்னைக்கு ரொம்ப அவசரத்தில் தான் இருக்குது. நேற்று பாருங்க, நேற்று க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி 60 70 அந்த ரேஞ்சில் இருக்காங்க. சரி, பட் இன்னைக்கு வந்து அதை விட அவசரமாக தான் இருக்கு. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் ஃபுல்லாக ரோல் இருக்கு. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது? ஸ்ட்ரென்த் இல்லை, ஆர்எஸ், அதாவது ப்ரைஸ் அதிகமாக இருக்கு, ஸ்ட்ரென்த் அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்ல வரேன். லோ வால்யூம்ல மேலே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஒரு வேலை நாளைக்கு செல்லிங் நடக்குன்னா அது பெரிய பாலத்தான் அமையும். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இதுதான். நாளைக்கு ஒரு மைனர் கரெக்ஷன் வரலாம். ஓகேவா? நாளைக்கு ரொம்ப இல்லை, பெரிய லெவலில் அந்த ஆள் தான் லெவல்னு வச்சுக்கிடுங்க. இருக்கிற மார்க்கெட் இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் இப்போ பார்த்தோம்னா லிட்டரலி இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கு. நாளைக்கு காலையில் எப்படி இருக்குமோ எனக்கு தெரியல. பாருங்க, 800 பாயிண்ட், 3% இருக்குது, 3% பாசிட்டிவாக இருக்கு. எனக்கு இப்போ இருக்குமான்னு எனக்கு தோணல. ஸோ இதுதான் சந்தோஷம். அப்படி இருந்தாலும் அந்த 200 ஒரு பயங்கரமான ரெஸ்டாரண்ட் ஆக்ட் ஆகும்.
400 ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும்னு வச்சுக்கிடுங்களேன். ஸோ 427 ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். வேற யார் இருக்கிறா போட? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேன், அதனால தான் ட்ராப் பண்ணுறேன். வேற ஒரு ரீசனும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இதையும் காட்டிலும் அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். வேற ஒன்றும் இல்லை. வரைக்கும் ஒரு 3 ரெஸ்டாரண்ட்ஸ் அவர் பாஸ் பண்ணி ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ சப்போர்ட் ஈக்குவலாக தான் இருக்கணும். இப்போ வந்து 5-6 லெவல் ட்ராப் பண்ணிருச்சுன்னா இதுல வந்து நாளைக்கு இதுதான் வந்து ஒரு ரேஞ்சா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட்டு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணாலே, நாளைக்கு மார்க்கெட்டு கீழே கேப் டவுன் கேப் அப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்படியே ஒரு மார்க்கெட் இன்னைக்கு இருக்க இப்போ கரண்ட் டே வந்து நாஸ்டாக் டோ ஜோன்ஸ்லாம் பார்த்தோம்னா 2% 1.5% இருக்கும். ஸோ இதுபடி பார்த்தோம்னா நமக்கு ஒரு மேக்ஸிமம் இல்லை, மினிமம் ஒரு 250 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகலாம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கே எவ்வளோ பாயிண்ட் கேப் அப் பாருங்க. சொல்லி இங்க இருந்து எவ்வளவு தூரம் கேப் 230 பாயிண்ட்ஸ் கேப் அப். நாளைக்கு ஒரு 200 வச்சுக்கலாம், ரொம்ப வேண்டாம். ஸோ 200 இங்க இருந்து கேப் அப் ஆகணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வேணும். ஸோ தென் 200க்கு 200 110 ஒரு ஏரியா வந்து ரொம்ப ரெஸ்டன்ஸாக இருக்கு. ஸோ அதுங்க ஒரு லைன் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நாளைக்கு ரெஸ்டாரன்ஸ் ஆக்டாகவும் வச்சுக்கலாம். ஒரு வேளை நாளைக்கு கேப் அப் ஆகிறோம் அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ்க்கு மேலே கேப் அப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரீசன் ஒரு பேச்சுக்கு இங்க இருந்து மார்க்கெட் வந்து நிற்காது, அதோட ஃபால் வந்து பயங்கரமா இருக்கும். ஒரு வேளை நாளைக்கு இப்படி சஸ்டெயின் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க, தப்பு தான். இப்படி ஏறும் பட்டு நிற்க நினைக்கும் ஆகாது. எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஃபர்ஸ்ட் கேண்டிலே கீழே வந்துடும், இதை தொட்டுரும். ஃபர்ஸ்ட் கேண்டிலே தொட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஏதோ ஏறி மறுபடியும் ஏறி இறங்கி இப்படி ஏறி கொஞ்சம் ஹைட்டு போகிற மாதிரி போய் இங்கே எல்லாத்தையும் ட்ராப் அடிச்சுட்டு அவங்க இருந்த ஸ்வைங்கின்னு இறங்கும். இங்கே வந்து முட்டுவான், இங்கே வந்து முட்டிட்டு அப்புறம் அப்படி கொஞ்ச நேரம் நின்றுட்டு சைடுவேஸ் கொஞ்ச நேரம் சைடுவேஸ் ஆகிட்டு மறுபடியும் கீழே ஆகும். நம்ம வந்து முடிச்சிருக்கோம். ஸோ இந்த கேட்டகரி தான் நடக்கும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு நாளைக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு கம்மி.
மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷனை எதிர்பார்க்கும். ரெண்டாவது இதுவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு இடத்துல இருக்கும், இல்லைன்னா ப்ரைஸ் ஃபால் ஆகும். மேஜரா அப் ட்ரெண்டுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு லிட்டில் பிட் கரெக்ஷனாக வரணும். அது ஏன்னா சொல்றேன்னா இங்கே இப்போ கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்குறேன். ஆஹ் இதோட இப்போ இங்கே இருக்கான இந்த கேண்டிலோட ஆர்எஸ்ஐ வரும் லிட்டர்லி 72. எந்த ஒரு இஎம்ஐ லைனுக்கு இல்லை, எல்லாத்துக்கு மேலே அப் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் பாசிபிலிட்டியை காமிக்குது. இங்க இருந்து இந்த ஆரம் இஎம்ஐ வந்து தொடணும். தொடாம மேலே போக முடியாது. போனுச்சுன்னா மறுபடியும் கீழே இறக்கிடுவாங்க. ஸோ வேகமாக இறங்கும். ஸோ தொட்டுட்டு ஏறிடும், பொறுமையாக இருக்கும். ஸோ இப்போ நாளைக்கு வந்து தொடாத சுச்சுவேஷன் இருக்கு. இன்னைக்கு இருக்கோ இப்போ கரண்டே கரண்ட் டைமில் பார்க்க முடியாது. மார்னிங் ஒரு வேளை கீழே இறங்குச்சுன்னா அது பாசிபிலிட்டி இருக்கு. ஆனால் அங்கே தொட்டுட்டா அதோட மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். தொடலைன்னா ஃபால் பயங்கரமாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப சைட்வேஸ் போகும். ஸோ அதுதான் ஒரு வேலை நாளைக்கு போதும்னு வச்சுக்கிடுங்களேன். ஒரு ட்ரா போடுவோமா, மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகும். அவன் என்ன பண்ணும், இந்த ஆர்எஸ்ஐ பட்டன் ஏறிடும். நான் இங்கே இருந்த 200 என்ன பண்ணும், இப்படியே தான் போகும். ஸோ ஒத்தத்தின மாதிரி இவன் என்ன பண்ணிடுவான், இவன் இப்படி இருந்துடும். ஸோ இவன் இங்கேருந்து என்ன பண்ணுவான், இங்கேருந்து ஒன்று இப்படியே ஆட்டி 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 இங்கே வந்து தொடணும். அது வரைக்கும் டைம் இதுக்குள்ளேயே தான் சுற்றணும். அப்படி இல்லை, டக்குன்னு வந்து தொட்டுட்டோம்னா தொட்டுட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஏறி கொஞ்சம் கொஞ்சமா ஏறி கொஞ்சம் கொஞ்சமா ஏறி ஏறும். இது ரெண்டு பாசிபிலிட்டி. நீ தொடவே இல்லை, ஒருவேளை இங்கே தான் தொடரான்னு வச்சுங்க, மேலே ஏறுவான். ஏற மாதிரி ஏறி டக்குனு நிற்கிறாதீங்க. ஸோ ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரீட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டே ஏறது நல்லதாக ஃபீல் பண்ணுறோம்னால. இல்லைன்னா சைட்வேஸ்க்கு பயங்கர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு என்னோட வியூ வந்து பேரிஸ் தான். ஏன்னா அதுக்கு பேப்பிட் புக்கிங் வர வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்பைரி அதனால பார்த்து வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்ட்டிசிபேட் வைஸ் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு என்ன ஆயிருக்கு, ரீட்டைலர்ஸ் வந்துட்டு ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. முட்டை கம்மியாக தான் பை பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்ஜிங்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பையிங்கில் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு எஃப்ஐஐ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பையிங் இருக்காங்க. ஒரு 200 crores பை பண்ணியிருக்காங்க. டிஐஸ் அவங்க எஃப்ஐ கூட பை பண்ணிருக்காங்க. எஃப்ஐ பை டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐ காலை செல் பண்ணிட்டு புட்டையும் பை பண்ணியிருக்காங்க. என்ன அதிகம் சொல்ல வரேன், இங்கே பாருங்க, ப்ரோவும் பார்த்தீங்கன்னா காலை செல் பண்ணிட்டு புட்டை பை பண்ணியிருக்காங்க. ஸோ புட்டை செல் பண்ணியிருக்காங்க. இது சைட்வேஸ்க்கான ரெண்டு. ஸோ இங்கே தான் பொசிஷன் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு இவ்வளோ வெர்ஷன் இருக்கு பாருங்களேன். எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 4,43,000 கான்ட்ராக்ட் வந்து காலை செல் பண்ணியிருக்காங்க. இல்லையா வரும் 1,23,000 கால் செல் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் கீழே இறங்கும் இறங்கும் அப்படின்றதுக்காக. ஸோ நாளைக்கு இது மேலே ஏறும்னு வச்சுக்கிடுங்க. ஆர்எஸ்ஐ வந்து ஓவர் பாட் ஆயிடும். ஓவர் பாட் இருந்தால் எல்லா டைப்லையும் ஓவர் பாட் ஆயிடும். இப்போ இங்கே இருக்கிற ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 55. ஸோ நாளைக்கு இங்கே இருக்காங்கன்னா 55ன்றவங்க 70 60 வந்துடும். ஸோ ஒன் டே அது 60 எல்லாம் ஓவர். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா 58. இதுக்கே எவ்வளோ பெரிய கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காட்டல. இங்கே ஒரு ஃபால் ஆயிருக்கா, இந்த இந்த கேண்டில் எவ்வளோ இருக்கு ஆர்எஸ்ஐ 55. இதுக்கே நாங்கள் எவ்வளோ தூரம் கீழே இருக்கு. ஸோ இங்கே 58 இதுலேயே இறக்கி விட்டுருக்கோம். இங்கேருந்து இறங்கினால இதுக்கே பாருங்க 50 இதுக்கே இறக்கி விட்டுருக்கோம். ஸோ நாளைக்கு அதே கண்டிஷன் தான் வரும். நாளைக்கு ஒரு வேலை கேப்பப் ஆகும். கேப்பப் ஆயிட்டான் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் பேரிஷ் கேண்டில் பார்த்தாலும் அந்த டைம்ல அந்த டைம் ஃப்ரேம்ல ஓவர் பாட் ஆயிருக்கும். ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா
இது ஆல்ரெடி நீ ஓவர் பாட் தான் பார்த்தீங்கன்னா 79 அதனால தான் 2 சைடஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு இன்னும் கேப் அப் ஆகுன்ற பட்சத்தில் இருக்கிற சுச்சுவேஷனில் அப்புறம் இது இருந்து ப்ரைஸ் கீழே இறங்கும். ஸோ ஓவர் பாட் தானே இந்த சரியான பால் வரலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்போ நாளைக்கு என்ன நடக்குது. ஸோ இன்னைக்கு அந்த போர்ட்ஃபோலியோ எல்லாம் நடந்திருக்குன்னா போர்ட்ஃபோலியோ 0.7% நடந்திருக்கு. வழக்கம்போல நான் எடுத்த பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் ஃப்ரைடே எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே எடுத்தேன். இன்னைக்கு வந்து அது ஒரு 66 போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை எங்கே காமிக்கிறது தெரியுமா? ஏன்டா அது காமிக்க மாட்டேங்குது. ஸோ அதான் guys, நான் நேற்று காமிக்குதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இது இந்த கொஞ்சமாக காமிக்குது 15 ஸோ இது ஏன் பைக் பண்ணது காமிக்கல காமிக்கல. காமிக்கல. ஓகே நான் நேற்று எங்கே பை பண்ணியிருப்பேன்னா 15 பை பண்ணியிருப்பேன். ஆர்டர் இங்கே காமிக்கிறேன். இது ஏன் பை பண்ணேன்னு ஒரு ஒரு சில வாரத்தில் நான் சொல்ல வரேன். இப்போ சொல்லலை. ப்ரைஸ் வந்து 15 பை பண்ணியிருப்பேன் 750 ரூபா கொடுத்து. இப்போ வந்து நான் செல் பண்ணது இப்போ 69 செல் பண்ணியிருப்பேன் 3450. பட் இது நான் ஹோல்டு பண்ணுறது என்னோட டார்கெட்டு. அல்ட்ரா டெக்ஸி சிங்ஸோ இதுதான் என்னோட நான் எடுத்த ப்ரைஸ் டார்கெட் வச்சுருந்தேன். பட் ஆனால் இப்போ இனிஷியலாக க்ளோஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா எனக்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் டவுன் ஆகும் அப்படின்னு தாட்டு. ஸோ அதனால அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இருக்கட்டும் இருக்கட்டும். நான் வந்து இன்னும் ஒரு இது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா மறுபடியும் பை பண்ணுவேன். இது வந்து ஒரு லோவர் ஹைங்களா லோவர் ஹை. இது வந்து ஒரு லோவா இது லோவர் லோ. ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ இங்கேருந்து இங்கே இருந்துச்சு. அப்போ இது வந்து ஹை மேக் பண்ணுது. மறுபடியும் இங்கே ஒரு லோ வரும். இந்த லோ பிரேக் கிடைக்காது. ஸோ அப்படிங்கும்போது லோவில் வந்து ஹையர் லோ ஆயிடுச்சா ஹையர் ஹை ஹையர் லோ வரும். திருப்பி இந்த ஹையர் பிரேக் அடிச்சிருக்கும். அடிச்சதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துரும். அதான் இப்போ என்னோட பிளான். ஸோ இதை வந்து நான் வாட்ச் லிஸ்ட்டில் கொண்டு போய் ஆட் பண்ணி வச்சிடுறேன். ஃபியூச்சரில் வந்து இதை ட்ரேட் பண்ணுறது தான். ஸோ இத்தனை எடுத்தும் நான் எதுவும் பெருசாக ஆக்ட் பண்ணலை. நான் எல்லாத்தையுமே ரிலீவ் பண்ணிடுறேன். வந்துட்டு சிம்பிள் ஓகேவா இதை ஆட் பண்ணி வச்சிடுறேன். டிசிஎஸ் இதோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு நான் ஏன் எக்ஸிட் ஆகாமல் இருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு தான் இதுக்கு ஒரு மூமெண்டம் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் ப்ராஃபிட்டாகவும் செல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நாஸ்டாக் வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் மொமெண்டம் கொடுத்துச்சுன்னா டிசிஎஸ் பாசிட்டிவ் வரும். ஸோ நாளைக்கு ஒரு வேளை டிசிஎஸ் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா இது வந்து கொஞ்சம் கேப் அப் ஆகும்.
ஒரு ஓரளவுக்கு இந்த ரேஞ்ச் ஒரு 2300 400 அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா கூட அச்சீவ் பண்ணிக்கிறேன். பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சிக்கும் ஒரு மூட்டம் கிடைச்சது. பட் ஆனால் அதுவும் சஸ்டெயின் ஆகல. பார்த்தீங்களா, இதுவும் அதே கதை தான். ஸோ புரியல, நாளைக்கு 2 நாள் வந்துச்சுன்னா அதுக்கு மேலே இந்த மூமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம். ஸோ என்ன சொல்றது, வெரிஃபைடு பிஎன்எல் பார்த்தோம்னா அதுதான் இப்படி பார்த்தோம்னா பெருமையாக இருக்குல்ல. இந்த வீடியோ அதிசயமாக பதிவு பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் மேக்ஸ் டே அதுதான். ஸோ நெக்ஸ்ட் டேட வந்து என்னன்னு அப்டேட் பண்ணணும், பார்ப்போம். சரி, பாய். இந்த தேதி வரைக்கும் இன்னைக்கு என் போர்ட்ஃபோலியோல பிரச்சனை யாரும் இல்லை. ஓகே, எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் ஏறி இருக்கு. ஸோ டார்கெட் வந்துச்சுன்னா அதை எக்ஸிட் பண்ணணும். நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். எப்போ டார்கெட்டை பிடிக்கும் எனக்கு தெரியல. ஸோ பார்ப்போம். ஒரு 10 செகண்ட் நேரம் 400 போனுச்சுன்னா எக்ஸிட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் சி, பார்ப்போம். ஸோ பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். பண்ணுங்க.